படைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்ததால் தாவீது வர வர வலிமை பெற்றவரானார். துன்பங்களையும் துயரங்களையும் அவர் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டார். கடவுளுடைய விருப்பத்தை நாடுவதிலும் ஜெபிப்பதிலும் அவர் அதிக நேரம் செலவு செய்தார். அவருடைய வாழ்வில் காணப்பட்ட அபிஷேகத்தினாலே பல திறமையுள்ள போர் வீரர்கள் அவரோடு சேர்ந்தனர். போர் தொடங்குவதற்கு முன் அவர் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு படைகளின் ஆண்டவரிடம் இருந்து திட்டங்களை பெற்றதினால் அவர் எப்போதும் பெரு வெற்றியை பெற்றார். அவருக்கு துன்பம் நேர்ந்த போதெல்லாம் அவர் ஆண்டவரில் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வார். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 6வது இறைத்திருவசனம். அவர் இறை வார்த்தைகளையும் கடவுளின் வாக்குறுதிகளையும் தியானித்தார். திருப்பாடல் 119 148 சொல்கிறது, உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். அவர் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டவராக இருந்தார். சவுல் அரசரை கொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவர் அதை செய்யவில்லை. ஏனெனில் அவர் நான் அபிஷேகம் செய்தவரை தொடாதே என்ற இறை வார்த்தையை அறிந்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் இஸ்ரேலின் அரசரானார். பலமுறை அவர் அரசராக வாய்ப்பு கிட்டிய போதிலும் அவர் கடவுளின் நேரத்திற்காக காத்திருந்தார். அவர் இஸ்ரேலின் அரசரானதும் வலிமை மேல் வலிமை பெற்றார். அவருடைய எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். எல்லாம் அவருக்கு கிடைத்தவுடன் தாவீது அரசர் ஒன்றை இழந்து போனார். எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை நாடுவதை விட்டுவிட்டார். அதுவே அவரின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது. அவர் அலைக்கழிக்கப்பட்டார். அவரின் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டது. அவருடைய நாடு சிரமத்திற்குள்ளானது. நம்மில் பலரிலே காணப்படுகிற குறை என்னவென்றால், நாம் வலிமை மேல் வலிமை பெறும்போது நாம் நமது அனுபவங்கள், செல்வம், மனித பலம், புகழ் மற்றும் தொடர்பு ஆகியவற்றின் மேல் சார்ந்து கொள்கிறோம். கடவுளை மிக குறைவாகவே சார்ந்து இருக்கிறோம். நாம் கடவுளுடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை நாடுவதில்லை. எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை நாடுவது என்பது கடவுள் தருகிற அருளாகும். நீங்கள் எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை நாடுவதை நிறுத்தும்போது அவர் தன் அருளை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். இப்போது நீங்கள் கடவுளின் விருப்பத்தை நாடுவதில்லை, உங்களின் சொந்த விருப்பத்தையே செய்கிறீர்கள். தொடர்வோமா நண்பர்களே?